வருகிறார் ஜெசிகா அவர்கள். நடுவர் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, சாபத்தை யாராவது கூடயே வச்சிருப்பாங்களா? இல்லை, ஆனா இவங்க 3 பேரும் வச்சிருக்காங்க. சாபம் என்று தெரிந்தே ஆண்ட்ராய்ட் போனை வச்சுக்கிட்டு பேச வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, முன்பெல்லாம் ஒரு தகவலை தெரிந்து கொள்ள பெற்றோர், ஆசிரியர், தாத்தா, பாட்டி என்று கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆனா இப்போ யாரும் கேட்க அவசியமில்லை. கூகுளில் போய் என்ன தகவல் உங்களுக்கு தேவையோ டைப் செய்து சர்ச் கொடுத்தால் போதும், தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். நடுவர் அவர்களே, கூகுள் கண்ணாடி மாதிரி ஏன் தெரியுமா? கண்ணாடி மாதிரியா? இது புதுசா இருக்கே, அது எப்படி? ஆம் நடுவர் அவர்களே, நாம் எதை காண்பிக்கிறோமோ அதை தான் அதுவும் திருப்பி காண்பிக்கும். அதனால் நல்ல தகவலை தேடினால் நல்ல தகவலை தரும், தேவையற்றதை தேடினால் தேவையற்றதை தான் அளிக்கும். புயல் வருவதற்காக மலையே பிழை என்று கூறுவது என்ன நியாயம்? சுனாமி வருவதற்காக கடலையே நாடு கடத்த வேண்டும் என்பது என்ன நியாயம்? நடுவர் அவர்களே, ஒருத்தன் ஜூக்கு போயிருந்தான். ஒரு புலியை உத்து பார்த்துட்டு இருந்தான். அந்த புலி அவனை ஒரு அடி அடிச்சுது. அதுக்கு பக்கத்தில் இருந்த நரி கேட்டுச்சான், வரவங்களாம் உன்னை 2 நிமிஷம் தான் பார்க்குறாங்க, இவன் தான் உன்னை ரொம்ப நேரம் ரசித்து பார்த்தான், அவனை போய் அடிச்சிட்டே, இது நியாயமான்னு கேட்டுச்சான். அதுக்கு புலி சொல்லிச்சான், அவன் பார்த்ததுக்காக நான் அடிக்கல, பார்த்துட்டு போகும்போது சொல்கிறான் எம்மா பெரிய பூனைன்ட்டு போகிறான். இப்படி இந்த தொழில்நுட்பத்தை நீ தவறாக புரிந்து கொண்டு அதை தவறு என்று கூறுவது என்ன நியாயம்? பயன்படுத்துவோர் குற்றம்தானே தவிர வலைதளம் குற்றமில்லை என்பதை யோசித்து பாருங்கள். அனைத்து தகவலையும் தரும் வலைதளம் வரமே வரமே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.